சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது இந்த சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை. இந்த சாலை வழியாக சென்னை செங்குன்றம், தச்சூர், கூற்றோடு, கும்படிப்பூண்டி, ஆரம்பாக்கம் வழியாக பல்வேறு மாநிலங்களுக்கு வாகனங்கள் செல்கின்றன. இந்த சாலையானது புனரமைத்து பராமரிப்பு பணிக்காக இந்த பகுதியில் இந்த டோல்கேட் அமைக்கப்பட்டு இங்கே வசூல் செய்து வருகிற சுங்க கட்டணம் வசூலித்து வருகின்றனர். குறிப்பாக நேற்று புயலானது கரையை கடந்துள்ள நிலையில் செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதனால் அங்கு அமைந்துள்ள டோல்கேட்டில் பார்த்தோம்னா 2-3 அடிகளுக்கு மேல் தண்ணீர் சூழ்ந்து வாகனங்கள் அந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. இன்று 2வது நாளாக பார்க்க போனோம்னா இந்த பகுதியில் சுமார் 2 அடிக்கு இந்த தண்ணீரானது தேங்கியுள்ளது. குறிப்பாக பார்க்க போனோம்னா அந்த 4 கேட்டுகள் அடைக்கப்பட்டு அந்த 3 கேட்டுகள் மட்டுமே தற்போது செயலில் உள்ளது. இந்த 4 கேட்டுகளிலும் தற்போது தண்ணீர் சூழ்ந்து அந்த பகுதியில் வாகனங்கள் செல்லக்கூடாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 2 அடி தண்ணீர் அந்த பகுதியில் உள்ளதால் அந்த பகுதியில் வாகனங்கள் சென்றால் அந்த முழுகும் அபாயம், அதாவது அந்த சைலன்சர் முழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதியில் நீர் செல்ல வழி இல்லாததால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பார்க்க போனோம்னால் இந்த பகுதியில் நேற்று 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இந்நிலையில் இந்த நீரை அகற்றுவதற்கான எந்த ஒரு முயற்சியும் இந்த சுங்க கட்டணம் வசூலிக்கும் நபர்கள் ஏற்படுத்தி தரவில்லை என்று வாகன ஓட்டிகள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக உரிய முறையில் இந்த நீரை அகற்றி வாகன ஓட்டிகளுக்கு வழிவகை செய்து தர வேண்டும் என இந்த வாகன ஓட்டிகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி மோகன்.